காஞ்சிபுரத்தில் வசித்த ஒரு வணிகன் தனது மனைவியான நீலியை வஞ்சகமாக கொன்று அவளது நகைகளை திருடி சென்றான். நீலி அப்போது கர்ப்பமாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த வணிகன் மறுபிறவி எடுத்து வணிகத்திற்காக பழையனூர் வழியாக பயணம் செய்தான். அங்கே அவனது முற்பிறவி மனைவி நீலி ஒரு பேயாக, அதாவது நீலி பேய், அவனுக்காக காத்திருந்தாள். அவள் ஊர் மக்கள் முன்னிலையில் எனது கணவன் என்னை கைவிட்டு செல்கிறான் என்று அழுது நாடகம் ஆடினாள். இதையே நாம் நீலி கண்ணீர் என்கிறோம். ஊர் மக்களின் உறுதிமொழி. அவளை பேய் என்று அந்த மனிதன் கதறினாலும் ஊர் மக்கள், அதாவது 70 வேளாளர்கள் அதை நம்பவில்லை. அவளுடன் இன்று இரவு தங்கு, உனக்கு ஏதேனும் ஆபத்து நேர்ந்தால் நாங்கள் தீக்குளிப்போம் என்று அவர்கள் அவனுக்கு உறுதியளித்தனர். அன்று இரவு நீலி தனது உண்மையான உருவத்தை எடுத்து அந்த மனிதனை கொன்று பழிவாங்கினாள். தான் கொடுத்த வாக்கை காப்பாற்ற பழையனூரை சேர்ந்த அந்த 70 வேளாளர்களும் தீயில் இறங்கி உயிர் நீத்தனர். திருவாலங்காட்டில் உள்ள வடாரணேஸ்வரர் கோவிலில் இன்றும் நீலி மற்றும் 70 வேளாளர்களுக்கு சிலைகள் உள்ளன. இந்த கதை சேக்கிழார் எழுதிய பெரிய புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டுப்புறவியலில் நீலி ஒரு நீதி தேவதை போல கருதப்படுகிறாள். வஞ்சிக்கப்பட்ட பெண்ணின் ஆக்ரோஷமான வடிவமாக தொடங்கி இறுதியில் அந்த ஆக்ரோஷம் தணிந்து ஊரை காக்கும் சக்தியாக நிலை பெறுகிறாள். இன்று பல கிராமங்களில் குலதெய்வமாகவும் காவல் தெய்வமாகவும் போற்றப்படுகிறாள். இன்னும் சில கிராமங்களில் இசக்கி அம்மனாகவும் வழிபடுகிறோம்.